Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு கேம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் இப்போதைக்கு நம்மளால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேவ் ஃபைல்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் அந்த சேனல்ல ப்ளே பண்ணது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த சேனல்ல ஸோ இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ இதுல ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட செகண்ட் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் வந்து கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஜேர்னலில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுங்க. ஓகேங்களா? கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லையும் வீடியோஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கேமிங் வீடியோஸ் அவ்வளோவா வராது. மற்ற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால நான் பெருசாக எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல. ஸோ இதில் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளாடணும் கைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போல்ட் ஆக்ஷன் கன் வரைக்கும் போயிருப்போம். ஓகேங்களா? எக்கச்சக்கமான லூட்டு, ஒரு பெரிய வீடே கட்டியிருப்போம், எக்கச்சக்கமான இடத்த லூட் அடிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே போயிடுச்சு. ரைட்டு, விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டு கலெக்ட் பண்ணுற வேலையை பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல வுட் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் தான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டுலாம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்மளுக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இது இருக்குமே, போடு, வேற லெவலு. இந்த இடத்துல எல்லாமே இருக்கு, இதை வித்துடலாம். இந்த டென்ட்டு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்கு? சீடை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒட 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 கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா. நெக்ஸ்ட் என்னடா பட்டன் அழுத்தணும்? ஓகே, இதுக்கு ரோப்பு தேவை, ஸ்பியரு. ரோப் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? கிளாத்தெல்லாம் வேணும்ல. 3 கிளாத்து செஞ்சா ரோப் செஞ்சிடலாம். ரோப் செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போ செஞ்சிடலாம். ஓகே, சி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் போகிறேன். ஸோ கடலில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாத்து கிடைக்கும். ஓகே, வாங்க உழப்பலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு ஸ்டாமினா எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் இது ஏதாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, கடலுக்குள்ளே ஓடிடலாம். நல்லா வெளிச்சத்தில் இந்த மாதிரி உள்ளே போனால் தான் உண்டு. இவ்வளோ என்ன இருக்குது? உள்ள ஸ்கிராப் தான் இருக்கா? பரவாயில்ல, ஸ்கிராப் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, கொஞ்சம் மேலே போயிட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வருவோம். ஓகே, மறுபடியும் உள்ள. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக ஸ்கிராப் தானா? ஃபுல்லாகவே ஸ்கிராப் தானா? மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த பில்டிங்குள்ளே நம்மளுக்கு வந்து கிளாத் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருங்க. நைஸ். ஓகே, இப்போ உள்ளே போ. இதுக்குள்ளே ஃபுல்லாக சீடு தான் இருக்குது. வாஷிங் மிஷின் கிளாத் கிடைக்குமே. 1 2 க்ளவுஸ் யாரா கேட்டது? இன்வெர்டரி ஃபுல் ஆயிடுச்சு. ஏரியா காலி பண்ணு. ஓகே, கிளாத்து 3 கிடச்சிச்சு. கிளாத்து 3 கிடச்சிச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோப் செஞ்சிடலாம். ஓகே, ரோப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாசமாக போச்சுடா. எவ்வளோ 10,000 கிடச்சிடுச்சா? இல்லை, எது தூக்கி போடுறது? இதெல்லாம் தேவை கிடையாது, தூக்கி போட்டுடலாம். மண்புழு ஸ்லாட்டில் தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, 20,000 கிடச்சிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், ஹண்டிங் தான்.
போட் செய்யறதுக்கு என்னென்ன தேவை இப்போ? ஓகே, இதுக்கே பார்த்தீங்கன்னா 8 கிளாத்து 2 ரோப்பு வேணும். கஷ்டம் தான் நினைக்கிறேன், இப்போதைக்கு நம்மளால செய்ய முடியாது. ஈஸியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வேட்டையாடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈஸியாக போகிற மாதிரி என்ன இடம் இருக்குது? ஓகே, இப்போதைக்கு நம்ம ஈஸியாக போகணுன்னா இந்த ட்ரேடிங் ஹால் போயிட்டு, ட்ரேடிங் ஹால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமானவங்க எவனும் இருக்க மாட்டானுங்க. நம்ம அங்கே போயிடலாங்க. ஓகே, இப்போ நீந்தியே தான் போனோம் அவ்வளோ தூரம். நைஸு, வந்தாச்சு. எப்படா மேலே ஏறத்துக்கு வழி இருக்குமே? மாத்திட்டானுங்களா என்ன? இந்த சைடில் சர்வல் மாதிரி இருக்குமே, அப்டேட்டில் மாத்திட்டு இருக்கானுங்க. ஓ கைஸ், இந்த சைடு ஒரு சர்வல் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கானுங்க. ரைட், ஓகே. என்னென்ன இருக்கு? ஸ்கிராப்பு இதெல்லாம் தான் இருக்கு. கத்தி இருக்கு. ஓகே, ஒரு கத்தி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன கொடுக்கறது? பொம்மை, நோ டீல், மண்புழு, நாட் எனஃப், ஸ்கிராப்பு. எது கொடுத்தாலும் நாட் எனஃப் பண்ணுங்கிறது. ஒரே ஒரு கத்தி கூட நம்மளால வாங்க முடியாது. அந்த வாத்து பொம்மை வேஸ்ட்டு தானா? சரி, ரைட்டு, ஓகே. இந்த இடத்துல நல்ல நல்ல ஐட்டம் இருக்குமே, இதையே நம்ம தோண்டி எடுப்போம். கிளாத்து, ரைட்டு. இந்த பெட்டிக்குள்ள ஓகே கிளாத் இருக்கு, டேப் இருக்கு, டக் டேப் இருக்கு. அது ஏன் எடுக்க முடியலன்னு தெரில. ஓகே, நைஸ். இப்போ விற்க முடியும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். ஆனால் இந்த கத்தி நான் பெருசாக எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த கத்தி வாங்கணுமான்ட்டு தெரியலையே. அது போல் ஃபுட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஃபுட்டு வாங்கிப்போம். ஒரு ஃபுட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ பொருள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரைட், ஓகே. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு தான் போகிறேன். மறுபடியும் ஒரு ஜம்பு போட்டு ஓடிடலாமா? ஓரளவுக்கு பொருள் என்கிட்ட இருக்கு. பேண்டேஜ் இருக்கு, பிளட் டேமேஜ் வந்தால் சமாளிச்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க போகலாம். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு போவை நம்பி போகிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருப்பானுங்க, கேனிபல்ஸ் மாதிரி இருப்பானுங்க பார்க்கறதுக்கு. பார்த்துக்கலாம். எடுத்தவொடனே ஒருத்தன் அந்தாண்ட சரி நிற்கிறான் பாருங்க. என்ன கன்று வச்சு நிற்கிற மாதிரி இருக்கிறான். கன்னா வச்சிருக்கான் அவன். ஐயோ, கிராஸ் போ வச்சிருக்காங்க. அடிச்சிட்டேன். ஆசமா போனவன் கிராஸ் போ வச்சுட்டு அடிக்கிறாங்க. அவன் கண்டிப்பா எனக்கு பிளட் டேமேஜ் விழும். இருங்க வரேன். ஏய், தோர்த்தம் வரான். கேனிபல்ஸ் போடு, தலையிலே இருக்கு. ஐயோ, செத்து போயிட்டேன். பிளட் டேமேஜ் வந்துருச்சு கைஸ். நினச்சேன்டா, ஒன்றுமே கிடையாது இவன்ட்ட. ஏய், இந்த போ வேஸ்ட்டு போல கைஸ். இது கரெக்டாக எய்ம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, அப்படியே பம்பிக்கினே போவோம். ஐயோ, பார்த்துட்டானுங்க கைஸ். இங்கே ஒருத்தவனை தான் இது வரைக்கும் கில் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா உருப்படியாக எந்த ஸ்டஃப்பும் கிடையாது. இது இருக்கு. வாங்கு. அவங்ககிட்ட நம்மளோட நல்ல ஸ்டஃப் இருக்குது. எப்படா அடிக்கிறது? 2 பேர் கையில். ஐயோ, இந்த இடத்துல ஒருத்தன் விட்டு அடிக்கிறான், இந்த பக்கம் வச்சு அடிக்கிறான். கிராஸ்போ மட்டும் செஞ்சுட்டுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. மறுபடியும் கிட்ட போனால் அடிச்சானா டப்பு. ஓகே, அங்கே இருக்காங்க. டேய் ரெடி, அசையாரா 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 அசையாத அடங்க. இப்படியும் ஓடிட்டு இருக்கான். அங்க பாருங்க, உட்காந்து எழுந்துக்கிறான். இந்த வாங்கு, இந்த வாங்கு. பரவாயில்ல கேஸ், இது கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்குது.
ஏய் 3 பேர் இருக்கானுங்க guys. ஏய் தலையை மட்டும் கட்டுறா. அவன் மேல 3 ஏரோ அடிச்சிட்டேன். ஒருத்தன் வீண்டான்னு நினைக்கிறேன் guys. இல்ல வில்ல. கரெக்டா தலையை மட்டும் கட்டு. நாலு ஏரோ அவன் மேல விழுந்திருக்கு. லாஸ்ட் ஏரோ. ஏரோ செய்யணுமா? ஓகே உட் கலெக்ட் பண்ணோம். நம்ம வச்சிருக்க யாரோ வேஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்கல. ஓகே 30 ஏரோ. எங்க தாண்டா இருந்து அடிக்கிறீங்க? ஒருத்தன் அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. கீழே வின்ட்டான்னு நினைக்கிறேன். விழுந்தானா வெளியா? அடிச்சிட்டான்டா. பிளட் டேமேஜ் விழுந்துருச்சு. வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். நம்ம கிட்ட இருக்க ஏரோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க கூட சமாளிக்க முடியல. மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் கிராஸ் போ. ஐயோ ஏய் நான் போட்டேன்ல. ஐயோ அவ்வளோ தூரம் இப்போ வரணுமா நான்? சரி ஓகே. இப்போ நான் அங்கே இருக்க அந்த லூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அகெயின் நம்ம வந்து ஒரு சேஃப் பேஸுக்கு போயிட்டு பேஸை கட்ட ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போயிட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டது என் தப்பு தான். இப்போ ஓகே என் லூட்டை எடுத்துகிட்டு திருப்பி இப்போ கீழே அந்த கண்டெய்னர்லாம் போயிட்டு வாட்ச் ஆடுவோம். ஏதாச்சும் நல்ல ஐட்டம்ஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வாவ் ப்ளூ பிரிண்ட்டு. எதிரா தூக்கி போடுறது. டேப்பு ஓகே. மேலே போ. சுத்தம் ஃப்ரீஸ் ஆகுது உடம்பு. சரி ஓகே. நம்ம இப்போ வேற ஆப்ஷன் கிடையாது. எங்கடா இருக்கு? சீக்கிரம் நம்ம வந்து மறுபடியும் அந்த ட்ரேடிங் இடத்துக்கே போயிடுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ரிசர்ச் டேபிள் கட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரம் நிறைய தேவைப்படுது. இது உடைக்க முடியுமா? நைஸு உடைக்க முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளாங்க்ஸ் வேணும். ஸோ இதையும் காலி பண்ணிவிடும். நைஸ். இப்போ ரிசர்ச் டேபிள் செய்யலாம் தான் நினைக்கிறேன். 9 தான் இருக்கா? நீடு மோரு. இதையாச்சும் இப்போ நான் அது கீழே தூக்கி போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் என்னால் நிறைய பிளாங்க்ஸ் எடுக்க முடியும். மேலே எங்கேயாச்சும் மரம் முளைச்சிருக்கா? இந்த சைடு ஒரு மரம் இருக்கு. இதையும் களி பண்ணும். மூணே 3 தான் கிடைக்குது. இதெல்லாம் 10வது இடம். 13. இன்னும் 2 வேணும் கைஸ். 2 இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது செஞ்சிடலாம். ஓகே மேலே இன்னொரு மரம் இருக்கு. இதையும் காலி பண்ணிடும். நைஸ். ஓகே இப்போ செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ரிசர்ச் டேபிள். இது எங்கடா வைக்கிறது? ஓ இந்த இடத்துலலாம் இதெல்லாம் வைக்க முடியாது போல. நம்ம தனியாக தான் பேஸ் கட்டணுமா அப்போ? ஓ மை காட். ஓகே சார் அப்போ நம்ம வந்து தனியாக தான் பேஸ் கட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு மறுபடியும் மூவ் பண்ணிட்டு இந்த தீவுக்கே ஓடிடலாம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எந்த தீவுலேருந்து வந்தோமோ அதே தீவுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணணும். ஃபவுண்டேஷன் ஸ்க்ராப்லேயே போட்டுருமா? ஸ்க்ராப் ஃபவுண்டேஷன் ரைட்டு. இது சும்மா டெம்பரவரி தானே, அப்புறமேட்டு மாற்றிக்கலாம்.
ஓகே, நாசமா போச்சு. தெரியாதனமா இப்ப ஸ்கிராப்ல கை வச்சிட்டேன். மறுபடியும் இப்ப போய் ஸ்கிராப் உள்ள இருந்து எடுக்கணுங்க. சாட்டர்டே செக். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிராப் நிறையவே கிடைக்கும். ஓகே, மறுபடியும் மேலே போ. அந்த இடத்துல கார் இருக்கு, அந்த கார்ல கண்டிப்பா நிறைய ஸ்கிராப் கிடைக்கும். என்னால் அந்த ரிசர்ச் டேபிள் கட்ட முடியும் தான் நினைக்கிறேன். நைஸ் கைஸ், கட்ட முடியுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போ செய்யணும் நான், அதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்க்கறது. கிராஸ் போ செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பும், ஓகே இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது காம்போனன்ட்ஸ் இருக்குது. ரோப் மட்டும் இப்போ நம்ம வந்து செய்யணும். ரோப்புக்கு என்கிட்ட கிளாத் இருக்கா? கிளாத்து 3 இருக்குது. அப்போ ரோப் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கிராப் மட்டும் வேணுங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு ஸ்கிராப் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கிராஸ் போ தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு ஸ்டார்டிங்க்கு சூப்பராக இருக்கும். மறுபடியும் ஸ்கிராபு 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 ஸ்கிராபுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணுமா? ஓகே, இந்த இடத்துல ஸ்கிராப் இருக்கு. ரொம்பலாம் வேணாம், இந்த ஒன்று இது மட்டும் எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸ்கிராப் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கிராஸ் போ வந்து செய்ய முடியாது, அதை வந்து அன்லாக் மட்டும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நைஸு, ஓப்பன் பண்ணிட்டேன். அதே தாங்க, இப்போ ரோப்பு காம்பனன்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஸ்கிராப் மெட்டல்ஸ் வேணும். சரியா போச்சு. ஸோ காம்பனன்ட்ஸ் நம்ம எடுக்கணும்னா இப்போ நான் எங்கே போகிறது? மறுபடியும் உள்ளே தான் போயிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் தண்ணிக்குள்ளே தான் கைஸ் போகணும் காம்பனன்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கும். பகல் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஓகே, ஒரு காம்பனன்ட்ஸு. மறுபடியும் மேலே போ. இதுக்குள்ளே இதுதான் இருக்குது. ஸ்கிராப் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாவது காம்பனன்ட்ஸ் கிடச்சா ஓகே. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு பில்டிங் இருக்குது, இதுக்குள்ளே போகலாம். ஆக்சிஜன் ஏற்றிட்டு மறுபடியும் போவோம். நைஸ், இல்லை போ. காம்பனன்ட்ஸ் உருப்படியா இல்லை, ஃபுல்லாக ஸ்கிராப் தான் கிடைக்கும். ஐயோ, இருட்டாயிடுச்சு. ஓ மை காட், ஆக்சிஜன் இல்லையா? கண்ணெல்லாம் இருட்டிடுச்சா? நாசமா போச்சு. நைஸு. இப்போ நம்மளுக்கு ரோப் மட்டும் வேணும். ரோப் செஞ்சாச்சு. ஓகே, கிராஸ் போ ரெடி. ஸோ இதோட மெட்டல் ஏரோ ரெடி பண்ணணும். ஒரு 30,000 40,000. ஓகே, அவ்வளோதாங்க. கிராஸ் போ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு வேற லெவலில் நம்ம வேட்டையாடலாம். இதெல்லாம் இப்போ விற்றுடலாம். தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டு நல்ல ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்துடும்.
எல்லாமே நல்ல ரேட்டுக்கு போகும். டைமண்ட் ரிங்கெல்லாம் வேற லெவல் ரேட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த ட்ரேடிங் இதுக்கு போய்டும். ஓகே, ஸோ ஓகே இது வாங்கிக்கலாமா? இது ஒரு 2 ஃபுட்டு, தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் மூச்சு விடுறதுக்கு. மீன்லாம் தேவைப்படாது, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பற்றி எனக்கு தேவைப்படாது. ஆடா டைமண்ட் மோதிரம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு, தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறதுக்கு. நைஸ். ஐயோ, இவ்வளோ பொருள் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை குறைச்சிக்கலாம். நாட் எனஃபா? ஓகே, இவ்வளோ பொருள் கொடுக்குறேங்க நான், ஆனால் என்னால் கொஞ்சம் பொருள் தான் வாங்கிக்க முடியுது. பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்மர் ரெடி பண்ணோம். ஸோ ஆர்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரோப் இப்போதைக்கு இருக்குது, பட் ஆனால் ஸ்க்ராப் இல்லை, ஸ்க்ராப் வேணும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராப் எடுக்க போயிடலாங்க. ஓகேவா? ஸ்க்ராப்பு அது மட்டும் இல்லாமல் இருங்க வரேன். ஸோ 6 காம்பனன்ட்ஸு, 15 ஸ்க்ராப்பு. நம்மக்கிட்ட இப்போ காம்பனன்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? இருங்க வரேன், அதை நான் செக் பண்ணோம். இல்லைனா நம்ம போட்டு கூட செஞ்சு வச்சிடலாம். 9 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸ்க்ராப் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராப்டர் ரெடி பண்ணிவிடுவோம். அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்க்ராப் எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நைஸு. எதிர்பார்த்தோட இந்த இடத்துல ஸ்க்ராப் நிறையவே கிடைக்குது. ஃபுட்டுலாம் நிறைய கிடைக்குது, பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல இந்த பெட்டி ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். ஓகே, இந்த பெட்டிக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ஸ்டஃப் தான் இருக்கும். ஓடு புல்லட்டு. எது கீழே போகிறதுனே தெரில. பிஸ்டல் அம்மோ, ரைஃபிள் அம்மோ. ஐயோ, சரி ஓகே, என்ன படுத்து. கண்ணு இருட்டுதே. ஓகே, நம்ம ரிட்டர்ன் நம்மளோட பேஸுக்கு போயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான ஸ்க்ராப் கிடச்சிடுச்சு. ஓகே, அன்லாக் ஹெல்மெட் மட்டும் இப்போ நம்மளால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். ஹெல்மெட்டுக்கே நம்மளுக்கு ஸ்க்ராப்பு. ஒரு பக்கம் ஸ்க்ராப்லாம் நம்ம நிறைய தூக்கி போடுறோம், ஒரு பக்கம் ஸ்க்ராப் ரொம்ப நிறைய தேவைப்படுது. ஹெல்மெட் மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ரோப் இல்லை பேண்ட்டை. நைஸ். ஸ்க்ராப் மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே போட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹண்டிங் போவோம். மறுபடியும் இந்த அந்த தீவில் ஒன்றுமே இருக்காது. தீவு நல்லா இருக்கிற இடத்துல பார்த்து ஹண்ட்டு பண்ணோம். ஸோ எந்த இடத்துக்கு ஹண்ட்டு போகிறது? சரி ஓகே, இந்த இடத்துல போவோம். அடா, பேசஞ்சர் சீட்டு இங்கே இருக்கா? காம்பவுண்ட்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே, இந்த ஐலண்டில் எல்லாம் டப்பி பீஸாக தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு அப்பா டக்கரான ஆட்கள்லாம் இதில் எவனும் இல்லை. பாருங்கள், சாதாரண கட்டாயிலாம் தான் கையில் வச்சுருக்கானுங்க. ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும்.
ஓ ஏய் தண்ணிக்குள்ள வரான். நேரா வரான் டேய். அட டேய் தண்ணிக்குள்ள வரா இவ்வளோ ஃபாஸ்டா? இருங்க 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 இருங்க. இவனுங்களாம் தண்ணிக்குள்ள வருவானுங்க. நான் இது பார்த்தது. ஓகே வாடா 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 சாவுடா. ஒரே அடிதாங்க தலை தெரிச்சிடுச்சு ஆளுக்கு. நீ என்ன வச்சிருக்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். 1 by 1 இங்கே இருக்கவனுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிப்போம். தலையை காட்டுங்க. போடு ஹெட் ஷாட். என்னடா ஓடுற? ஹெட் ஷாட். என்ன ஓட்டான்? அது ஓவரானுங்க கைஸ். ஓ ஓடியா 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 நீச்சல் அடிச்சுன்னு ஓடியா. சாவு. எல்லாரும் தண்ணிக்குள்ள வர வச்சு காலி பண்ணும். சாவு. ஐயோ புரி மிஸ் ஆயிடுச்சு. பேய் மாதிரி இருக்கானுங்க ஒன்றும் அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. உங்க உடம்புல என்ன நான் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே மீட் இருக்கு. ஓகே இவன் உடம்புல மீட் இருக்கு. அதெல்லாம் எடுத்தாச்சு. தலையை காட்டுறா தலையை காட்டுறா தலையை காட்டுறா. ஓடு. அடா ஜாம்பி மாதிரி வரீங்க எல்லாரும். இவனுங்கிட்டலாம் கிளாத் இருக்கு கேஸ். அது வரைக்கும் நல்ல விஷயம். பெருசா இவனுங்கள்ட்ட எந்த வெப்பன்லாம் கிடையாது. கையில தான் வரானுங்க எல்லாம். அது வரையும் நம்மளுக்கு நல்லது. ஏதோ சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கானுங்க கேஸ். ஏய் மர்ஷூம். இவனுக்கு ஏரியா ஃபுல்லாக வெறும் சாப்பாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாத்துலேயும் ஃபுட்டு தான் இருக்கு. ஓகே கிளாத் சூப்பர்ரா. இந்த இடத்துல நல்ல நல்ல ஐட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணிப்போம். இன்னும் ஒருத்தவன் தான் கைஸ் இருக்கான். இவனையும் போட்டு தள்ளிடும். தலையை மட்டும் காட்டு. ஓ சாவு. ஓ தண்ணி வச்சிருக்கான். ஓகே இருங்க வரேன். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளோட ராப்டில் போட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து லூட் அடிப்போம். ஓகே வாங்க போங்க. மறுபடியும் போயிட்டு லூட் அடிக்க வேண்டியது இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்கிராப் தான் இருக்கும். நைஸு. ஓகே இந்த ஐலாண்ட் ஃபுல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது 89% தான் முடிச்சிருக்கேன். வேறு எங்கடா வச்சுக்கிறீங்க? இருக்குது எல்லாத்தையும் அடித்து உடச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். 89%. இதெல்லாம் தேவை கிடையாது. ஓ எனர்ஜி பார்லாம் இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி ஓகே அதை அப்படியே டீல் விடு. ஓகே நினைக்கிறேங்க இந்த இடம் போதும். நம்ம ரிட்டர்ன் நம்மளோட பேஸுக்கு போயிடலாம். இந்த ஐலாண்டில் நம்மளுக்கு நல்ல ஐட்டம்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே 14,000 போதும்.
இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அதையும் முடிப்புங்க. அங்கே முடிச்சுட்டு அங்கே லூட் அடிச்சுன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி எபிசோட். 4 நாள் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஒரு இடத்துல ரெக்கார்டிங்கே மிஸ் ஆகிடுச்சு. அந்த எவ்வளோ நேரம் ரெக்கார்டிங் மிஸ் ஆகிடுச்சுன்னே தெரில. எடிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ நேரம் ரெக்கார்டிங் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கவர் நியூ லொக்கேஷன். கன்னுலாம் நம்ம அன்லாக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அப்படியே போல்ட் ஆக்ஷன் கன்று வச்சு சும்மா பொட்டுன்னு போட்டு தரலாம் எல்லாரையும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கானுங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் கன் இருக்குமா இல்லை வந்து கிராஸ்போ வச்சுருக்கானுங்களான்னு தெரில. கிராஸ்போ வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, பட் ஆனால் கன்னாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு பேண்டேஜ் ரெடி பண்ணிப்போம். ஓகே, ஒரு பேண்டேஜ் திடீர்னு பிளட் டேமேஜ் வந்துச்சுன்னா அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓ, இந்த இடம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எத்தனை பேர் கீழே? 1 2 3 4 எக்கச்சக்கமான பேர் கீழே இருக்கானுங்க. ரொம்ப கெட்ட போத்தாவில் இங்கேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இவனுங்கெல்லாம் ஹெல்மெட்டு அது இதுன்னு போட்டு வச்சுருக்கானு, பவர்ஃபுல்லாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். தலையிலே போட்டேன். இப்போ எல்லாருக்கும் ஹெட்ஷாட் போட்டுனா கரெக்டாக முடியும்னு நினைக்கிறேன். போடு. 3 அடி தலையில அடிச்சேன், அப்பயும் மாடா உள்ள நீனு. ஓகே, 4 அடி வாங்கியிருக்காங்க தலையிலே. இன்னும் கொஞ்சம் கெட்ட போயிடுவோம். விசிபிள் சரியா தெரியல. 2 பேரும் முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான். இவனுங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் வெப்பன் தான் இருக்கு. போடு, ஒரே அடிதான் கைஸ். மேலே ஒருத்தன் இருக்கிறான். தலையை மட்டும் அழகாக காட்டு பார்ப்போம். போடு, மிஸ் பண்ணிட்டேன். இதோ இருக்காங்க. தலையை காட்டுறான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல நிறைய பேர் முடிச்சு விட்டேன். என்ன இருக்கு? ஏரோஸு. ஓகே, இவங்ககிட்ட கொஞ்சம் நல்ல ஸ்டஃப்பே இருக்குப்பா. வரான். போச்சு. சொருவிட்டேன். நைஸு. அங்கே 2 பேர் தலையிலே போடுறான், அதை கூட தெரியாம கம்மு நிற்கிறானுங்க. போடு, ஈஸியாக முடிச்சாச்சு. நைஸ். ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஏரியாவை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். என்னடா இவ்வளோ யாரோ வச்சுருக்கீங்க? இவ்வளோ என்ன இருக்கு? மிஸ் ரப்பர் நம்மள்கிட்ட நிறைய கிடைக்குது, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸ்கிராப்பு. ஓ, தாக்கோல் இப்போ தேவைப்படாது. சரி இருங்க, சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியிலே வச்சிருவோம். கிளாத்து, பேண்டேஜ் வேணும். ஓகே, ஆல்மோஸ்ட் கீழே நிறைய முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஹைடு கிடைக்குன்னு பார்த்தா ஹைடு கிடைக்க மாட்டேங்குது.
அவ்வளோதானா? கீழே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டுனா ஓகே. இப்போ மேலே போகலாங்க. காம்பனன்ட்ஸு கிளாத்து ஓகே. இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் நம்மளுக்கு லூட்டு கொடுத்துருக்கு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே இருக்கான், அவனை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்பட்றா இப்போ அடிக்கிறது? அவ்வளோதான். போடு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. ஓ இதுக்கு மேலேயே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கா? அவ்வளோதான், இந்த லேயரை முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு போனோம். ஐயோ எவனா அடிக்கிறான்டா. எவனா மேலே இருக்காங்க. எங்க இருந்து அடிச்சானு தெரியலையே. கன்னு வச்சிருக்கான். போடு ஹெட் ஷாட்டு. கன்னு வச்சா பெரியாளா? சப்ப கன் தாங்க ஏதோ வச்சிருக்கான். அதான் அசால்ட்டா முடிச்சு விட்டாச்சு. வா இந்த இடம் ஃபுல்லாவே ஸ்கிராப் தான். எதை தூக்கி போறதுன்னே தெரியலையே. ஐ திங்க் இதை தூக்கி போட்டுடலாம். டைமண்டு ரிங்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும், நல்ல ரேட்டு போகும். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்கிராப்பு அதெல்லாம் தான் இருக்குது. இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. ரப்பர் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு சொந்தம். இங்கே இருக்கவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே ஓகே அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 நாள் இந்த இடத்துல நம்ம வந்து சர்வே பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாமல் இப்போ கிராஸ் போ வச்சுக்கிட்டு ஒரு இடத்தையே நம்ம வந்து கான்கிரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஸோ இதையும் முடிக்கிறோம் கைஸ். நம்மக்கிட்ட இப்போ புல்லட்டு கொஞ்சம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஆனால் நம்மள்கிட்ட கன்று தான் இல்லை. இப்போது கன்னை ரெடி பண்ணோம். கன்னை ரெடி பண்ணதுக்கு கன்று ஒர்க் பெஞ்சு ரெடி பண்ணோம். அதுக்கு லெவல் 2 போனோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கன்னுக்கிட்ட போக முடியும். நைஸ். அவ்வளோதாங்க மிஸ். இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் இன்றைக்கி சம்பவம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னுலாம் கிடச்ச பிறகு வேறு லெவலில் நம்ம வந்து வேட்டையாடுற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.